கமல்ஹாசன் நேற்று தன்னுடைய கன்னி பேச்சில், அதாவது பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதல் உரையில் அசத்தலா பேசியிருந்தாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு சிறப்பான உரையை, கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நிகழ்த்தியவர் கமல்ஹாசன் அப்படின்னு தான் நெட்டிசன்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் அவருடைய பேச்சு எனக்கு புரியல அப்படின்னு ஒரு விஐபி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. அவங்க வேற யாரும் இல்ல, தன லாபம் அப்படின்னு போட்டு எம்எல்ஏ ஆபீஸா திறந்தவங்க தான். அவங்களுக்கு புரியலையா? எப்படி புரியும்? கமல்ஹாசன் தன்னுடைய பேச்சுல பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். அவரும் ஒரு திராவிட வாரிசுதான் என்பது போல பேசியிருந்தார். அதுவும் தமிழ் படித்தால் பிச்சையை கூட கிடைக்காது என்று நிதியமைச்சர் சொன்னதற்கு பதிலடியாக வெளுத்து வாங்கிவிட்டார். அவருடைய பேச்சை நீங்களாம் கேட்டீங்கனாலே தெரியும், அவ்வளவு சிறப்பான பேச்சு, ஒவ்வொரு தமிழரும் கேட்க வேண்டிய பேச்சு. இப்படி கமல்ஹாசன் பேச்சு இவங்க புரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிட்டு தமிழக மக்கள் அனைவரும் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய திராவிடன் டைனமிக்ஸ் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவருடைய பேச்சு புரியாததால் தான் அவரை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தற்போதைய கோவை எம்எல்ஏ. ஆகையால் கோவை மக்கள் அவசியம் கமல்ஹாசன் அவர்களின் இந்த பேச்சை கேட்டுவிட்டு, ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், கமல்ஹாசன் அவர்களின் பேச்சை கோவை மக்கள் கேட்டால் நிச்சயமாக இந்த முறை அவர் சார்பாக யார் நிறுத்தப்பட்டாலும் அவர்களை வெற்றி பெற வைப்பார்கள். நிச்சயமாக இது நடக்கும். மிக சிறப்பாக உரையாற்றிய கமல்ஹாசன் அவர்களுக்கு நம்முடைய திராவிடன் டைனமிக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள்.